கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 21ஆம் தேதி சனிக்கிழமை காலவேளையிலே உங்களை இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதும் பேசுவதும் எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கெல்லாம் சாக்கியத்தை கர்த்தரே கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், என்னை தேவசமத்தை தாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு பாருங்க, உலக நாடுகளில் எல்லா இடங்கள்லையும் இந்த காணொலியை பார்க்குறாங்க, கேட்குறாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கிற விசுவாசம். இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது பாருங்க. தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கிறார். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள்னு அழைக்கணும். வார்த்தைகளை வித்தியாசமாய் மாற்றக்கூடாது, வார்த்தையை வேறு விதமாய் திருப்பக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் 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 அப்படின்னு சொல்லி எப்பவும் சொல்லணும். நானா அதுக்கு தகுதி இல்லை எனக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தகுதி ஆக்கப்பட்டிருக்கிறேன், தகுதி உடையவனாக்கி இருக்கிறேன். என்னை உடையவன் ஆக்கினவர் கர்த்தர். அந்த தகுதியோடு நான் என்ன செய்ய பயணிக்கிறேங்க. இந்த உலக வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறானா. சுற்றி சுற்றி வருவான், ஆனால் உங்களை தொட முடியாது. ஏன் தொட முடியாது தெரியுமா? கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். இரத்தத்தினால, வசனத்தினால, தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவனுடைய மகிமையினால் உங்களை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். நீங்க சகரியா 2:5 ஆண்டு சொல்ல, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன்றார். உங்களை சுற்றிலும் ஒரு வேலி வச்சிட்டு அதுக்கு மத்தியில் உங்கள் நடுவில் வந்து மகிமையாக இருப்பாராம். அப்போ பாருங்க, தேவனுடைய மகிமையும் உங்க மேலே வந்து இறங்கும் போது நீங்க மகிமையின் சாயலா மாறுறீங்கல்ல. மகிமையின் சாயலா, மகிமையின் சாயலா. அப்படியே அந்த மகிமையின் சாயல் என்னவா மாற்றம்னா மருவ சாயலாய் மாற்றும். ஆனபடினால்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் தனித்தன்மை வைத்திருக்கிறார், தனித்தன்மை வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை கொண்டுதான் தேவன் இந்த பூமியில நிறைய காரியங்களை சீர்திருத்த வேண்டும் என்று அவருடைய அநாதி தீர்மானத்தில் உண்டான ஒரு காரியம். உங்களை கொண்டுதான் இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சமுதாயத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சமுதாயத்தை அப்படியே தேவராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனபடினாலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை உங்க மேல் இருக்கிறதுனால உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த மாட்டாது என்பதை நீங்கள் அறிந்து வாழணும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் பெற்ற நீங்கள் அதிகாரத்தை கரத்தில் எடுங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளை என்கிறதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அது விளங்க பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் நுகத்தை உடைக்கும். ஆவியானவர் உங்களை சரியாய் நடத்துவார். தேவ சித்தத்தை செய்வீர்கள். ஒரு நாளிலே கர்த்தர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாக அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையை இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் வைக்கிறேங்க. இதை பிடித்துக் கொண்டு நீங்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் அப்போஸ்தலன் தான் நிருபங்களில் ரொம்ப வித்தியாசமான காரியத்தை எழுதுகிறார். அதனாலே நாம் இந்த நிருபத்தை அதிகமாக என்ன செய்வோம்? வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று வாழ்வீர்கள். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலவேளையில் நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு முத்திரையை தரித்து எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நடத்தி வருகிற நல்ல ஆவியானவருக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, பெருக பண்ணுங்க. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.